ஹலோ கைஸ், வெல்கம் டு Cedar ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்த சேலுக்கு வந்த ப்ராப்பர்ட்டி பற்றி தான் நம்ம ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம் கைஸ். ஸோ வாங்க கைஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னு உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கார்னர் சைட்டுங்க. இது இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கிறது இது வெட்டுவாங்கணியில் இருக்குங்க. வெட்டுவாங்கணி ஈசிஆரில் வெட்டுவாங்கணி வில்லேஜ். இது வந்து பார்த்திங்கன்னா சீலேருந்து ஒரு 350 மீட்டர்ஸ் வருங்க. ஸோ கார்னர் பிளாட்டு 3 பக்கம் வழி இருக்குங்க. அதுக்கு ரோடு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 20 ஃபீட் ரோடு, இது 30 ஃபீட் ரோடு. இதுதான் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து சிக்கு போகிற ரோடு. 30 ஃபீட் ரோடு. இதில் வந்து ஃபஸ்ட் லெஃப்ட்டு திரும்பினீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு வந்து வெஸ்ட் பக்கம் வந்து ஒரு 20 ஃபீட் ரோடு இருக்குங்க. ஸோ இதில் வந்து இப்போ ஈஸ்ட் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் அம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 3.5 கிரவுண்ட்ஸில் வந்துட்டு பில்டப் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 to 11,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. இதில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட் டைப்பில் இது வந்து பில்டப் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒர்த்தபிள் கன்ஸ்ட்ரக்ஷனு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குன்னா ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்குங்க. ரெண்டு மெயின் கேட் வச்சுருக்காங்க. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஒருத்தர் போகிற மாதிரியும் செகண்ட் ஃப்ளோருக்கு ரைட்டில் போகிற மாதிரியும் 2 கேட் வச்சுருக்காங்க. லிஃப்ட் இருக்குது. செக்யூரிட்டி ரூமு வித் கார் பார்க். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3-4 கார், ஒரு ஈச் ஃப்ளோருக்கு வந்து ஒரு 3 கார் விடலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 6 கார் வந்து கவர்டாக கார் பார்க் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குது. நான் சொல்கிறது கம்மியாக தான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து லிஃப்ட் இருக்குது, படி இருக்குங்க. ஸோ படி வழியாகவும் நீங்கள் மேலே போகலாம், இல்லை லிஃப்ட் வழியாகவும் யூஸ் பண்ணி போகலாம். இப்போ கீழே வந்து வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்வெண்ட் குவார்ட்டர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஜென் செட் இருக்குங்க. சைடில் எல்லாமே கார்டன்லாம் பண்ணியிருக்காங்க. பேக்கில் வந்து 2 கேட் வச்சுருக்காங்க வெஸ்ட் பக்கம். கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்ரூம், ஒரு ஹாலு, கிச்சன் இருக்குங்க. இதுதான் ஃப்ரண்ட் எலிவேஷன். ஸோ 40 ஃபீட் ரோடு பார்த்தீங்களா, நல்ல ப்ராடான ஒரு ரோடு. ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஒரு சவுண்டு இல்லாத ஒரு ஏரியா. இதில் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இதுதான் கிச்சனு. சென்ட்ராக கிச்சன் வச்சுருக்காங்க. கிச்சனுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூமு. இது பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து காமன் டாய்லெட்டும் இருக்குது, அட்டாச் டாய்லெட் இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் டாய்லெட்டு. இது ஒரு பெட்ரூமாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 2 பெட்ரூமு. ஸோ பெட்ரூமாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது டைனிங்கோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் ஒரு சிங்கிள் பெட்ரூம் தான். ஸோ ஒரு கப்பல்ஸ் வந்து இதில் ஒரு ஃபேமிலியாக வந்து லிவ் பண்ணோன்னா நல்ல ஒரு பிளேஸுங்க. நல்ல அருமையான பிளேஸு. இதில் கப்போர்டு ஒர்க்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. எல்லா வெஸ்டர்ன் டாய்லெட் எல்லாமே இருக்குது. ஒரு ஜெக்கூசிலாம் இருக்குது. இதுதான் கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள அம்யூனிட்டிஸு. ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போனீங்கன்னா வச்சுங்களேன், லிஃப்ட் வழியாக நம்ம மேலே போகிறோன்னு வச்சுங்களேன், சுற்றி அந்த லிஃப்ட்டு சுற்றி வந்து ஒரு வராண்டா மாதிரி வந்து நல்லா ஒரு ஸ்பேசியஸாக ஒரு வராண்டா இருக்குது. அதுக்கு பேக் சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம்ஸ். இதுதான் வராண்டா. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பால்கனி இருக்குங்க ஃப்ரண்ட்டில் ஈஸ்ட்டில். இது ஒரு பெட்ரூம்ஸ். ஸோ பெட்ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு. டோட்டலாக 4 பெட்ரூம் வருதுங்க. ஒரு 3 மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு ஸ்மால் பெட்ரூம்ஸ். ஸோ டோட்டல் 4 பெட்ரூம் வருது. ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு பால்கனி வருது. பேக்கில் வந்து ஒரு பெரிய பால்கனி ஒன்று வருது, சிட் அவுட் ஏரியா. அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து மடுலர் கிச்சனு. ஸோ மடுலர் கிச்சன் வந்து உங்களுக்கு சிம்னி கபோர்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ நல்ல ஸ்பேசியஸான ஒரு கிச்சனு. கிட்டத்தட்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அளவுக்கு பெரிய கிச்சன். இது நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4 பெட்ரூம் ஃபஸ்ட் ஃப்ளோரில். இதுதான் ஃப்ரண்ட்டில் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பால்கனி. இதிலே வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. இதுவும் ஹாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வியூவு. ஸோ வியூ நீங்கள் வீட்டில் எங்கே உட்காந்தாலும் இதில் வியூ தெரியுங்கன்னா அந்தளவுக்கு கிளாஸ் ஒர்க்கில் விண்டோஸ்லாம் வந்து நல்ல கிளாஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது. இது ஒரு பெட்ரூம்ஸ். இந்த பெட்ரூமும் வந்து நல்ல ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூமு. அதனால் வந்துட்டு வீடு வந்து நல்ல ஒரு தரமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நல்லா சூப்பராக ஒர்த்தபிள் கன்ஸ்ட்ரக்ஷனாக பண்ணியிருக்காங்க. இதில் வெஸ்டர்ன் டாய்லெட்டு வித் பாத்து. ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு என்ன அம்யூனிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குங்க. ஈச் ஃப்ளோருக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல், மேலேவே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இதில் வந்து நீங்கள் வந்து இப்போது மேலே வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈச் ஃப்ளோர் வந்துட்டு நீங்கள் வந்து ரெண்ட்டுக்கு விட்டுடலாம். ஸோ ரெண்ட்டுக்கு விட்டுனா எனக்கு தெரிஞ்சு ஒரு 80,000 1 lakh rupees வந்துட்டு ரெண்ட்டு போகுங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஏரியா. ஸ்விம்மிங் பூல் இருக்கிறதுனால, கார் பார்க் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து உங்களுக்கு ரெண்டல் வந்து நீங்கள் ஒரு 1 lakh வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நல்ல ஒரு
ஃபாரின் கம்பெனியோ அந்த மாதிரி இருந்தால் இன்னும் ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ரெண்டல் இன்கம் வந்துட்டுருக்குங்க. நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. இதில் நீங்களே வந்து வாங்கி இங்கே நீங்களே வர மாதிரி இருந்தாலும் அதுக்கும் ஒரு நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. நல்ல சூப்பரான ஏரியாவாக இருக்குது. இப்போ டெரஸ் போனீங்கன்னா வியூ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மார்னிங்கில் வந்துட்டு நீங்கள் சிட் அவுட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ரூம் மாதிரி பண்ணிக்கிட்டு ஜிம் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் வந்து சன்செட் பார்த்துக்கலாங்க. அந்தளவுக்கு வந்து நல்லா சன்செட்லாம் வந்து நல்லா பிரைட்டாக வரும் மார்னிங்கில், நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒரு சோலார் ஒன்று இருக்குதுங்க, வாட்டர் ஹீட்ரு. ஸோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி இந்த பில்லராக இருக்குது இல்லைங்களா, அதை அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. நீங்கள் மேலே அப்ரூவல் வாங்கி திருப்பியும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதா இருந்தால் அதை அப்படியே யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் அதை பில்டப் பண்ணிக்கலாம். அதுக்காக அதை விட்டுருக்காங்க. ஸோ டெரஸ் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது தாங்க வியூ பார்த்திங்கன்னா நல்லா ப்ரைட்டாக இருக்குங்க. நல்லா சன்செட்டு நல்லா சூப்பராக இருக்குது. இது தாங்க ப்ராப்பர்ட்டியோட ரிவ்யூ. இதில் வந்து அப்ரூவ்டு ப்ராப்பர்ட்டிங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுக்கிட்ட டாடா, பாய் பாய்.